السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق. صدق الله العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: لو يعلم الناس ما في الوحدة ما أعلم ما صار راكب بليل وحده. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அனுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் ஜும்மாவுடைய நன்னேரத்தில் அல்லாஹின் இல்லத்தில் ஒன்று குழும் இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹின் அடியார்களே, கண்ணியமான பெரியவர்களே, இது கோடை காலம், சம்மர் காலம் என்று ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு நிறைய அடுத்தடுத்து தொடர்பு உண்டான குடும்பமுடைய நிகழ்வுகள், தொடர்ந்து ஏதாவது கல்யாணத்துடைய வேலை, தொடர்ந்து ஏதாவது உறவுகளை பார்க்குற போகிற வேலை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த கோடை காலங்கள் நிறைய சுபகாரியங்களோடு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையில் கோடை காலம் என்று வருகிற பொழுது நமக்கு அதிகமாய் குடும்பத்தோடு நினைவுக்கு வர்றது அப்படிங்கிறது எங்கேயாவது சுற்றுலா போகிறது, டூர் போகிறது அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சிந்தனை இன்றைக்கி எல்லா குடும்பங்களும் இருக்குது. மார்க்கம் அப்படி சுற்றுலா அப்படிங்கிறது ஒரு தவறாக ஒன்று மார்க்கம் சொன்னது கிடையாது. மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு நமக்கு உண்டான ஒரு வழிமுறை. சுற்றுலா என்பதும் நமக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்திற்கு உண்டானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தினுடைய நாட்களுடைய ஓட்டங்களை எல்லாம் அமைத்திருக்கிற அந்த அமைப்பு பொதுவாக சொல்லுமா இல்லையா? மழை காலம் என்று வருகிற பொழுது வெளியே போகிறதுக்கு யோசிக்கிற நாம, கோடை காலம் என்று வருகிற பொழுது இப்படியே தான் ஒருத்தர் மூத்து பார்த்து ஒருத்தர் எப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நாம தான் கேட்குறோம். கோடை காலம் பள்ளிகள் விடுமுறை என்று வருகிற பொழுது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், அப்படியே சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம், அப்படியே அவங்கள வச்சு எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம் அப்படின்லாம் யோசிக்கிற அந்த யோசனைக்கு பின்னாடி மார்க்கம் அதிலும் சில அழகான வரைமுறைகள் கற்றுத்தருகிறது. அது ஏன் நமக்கு தேவை என்பதற்கு உண்டானதோடு, அது எப்படி அமைந்தால் அது சிறப்பிற்குரியது என்பதற்குண்டான அடையாளங்களோடு மார்க்கம் அதிலும் சில நிறைய வழிமுறைகள் கற்றுத்தருகிறது. எனக்கு நமக்கு அப்படியே அதை பற்றி யோசிக்க செய்கிறோம். டூர் போகணும்னு நினச்ச நேரத்தை கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பல பேர் பேசுகிற வார்த்தை அப்படி தானே. நாங்கள் சும்மா 4 பேர் பேசிக்கிட்டு அப்படியே பேசினாலும் திடீர்னு மூடு மாறிச்சு, மூடு வாக்கில் கிளம்பிட்டோம். இந்த கால் போன வாக்கில், கார் எடுத்த வாக்கில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அது மாதிரி 4 பேர் பேசினாலும் திடீர்னு அப்படி கிளம்பிட்டோங்க. அதனால் உங்களை கூப்பிட முடியல, அதனால் உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியல, இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நம்ம பேசுகிற இடத்துல மார்க்கம் சில அழகான வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. எப்படி நாம் ஒரு இடத்துல வேலை செய்கிற பொழுது அந்த வேலைக்கு உண்டான ஓய்வை நம்முடைய உடம்பு விரும்புகிறதோ, அது மாதிரி ஒரே இடத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹுடைய படைப்பில் நாம் வெளியிடங்களுக்கு செல்கிற பொழுது அங்கே கண்டு கழிக்கிற, நாம் பார்க்கிற சில விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு சந்தோஷத்தை தரும் இல்லையா? அதனால தான் அல்லாஹ் நமக்கு அதை கொடுத்துருக்கிறான். குல் சீரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் சுற்றி பாருங்க, அல்லாஹ் ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்
பூமியில் நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றி பாருங்கள் என்று அல்லாஹ் ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறான்னா, அப்படி நான் வெளியே போகிற பொழுது மனதிற்குள்ளே ஒரு சந்தோஷம். ஒரு டூர் போகிறோன்னு சொல்லிட்டாலே அதுக்காக பேசுகிற அந்த ஒவ்வொரு பேச்சும், ஒரு 10 நாள் பேசுகிறோம், ஒரு வாரம் பேசுகிறோம், இல்லை அதுக்காக டிக்கெட் போடுறோம், இல்லை அதுக்காக தனியாக ஏற்பாடு பண்ணுறோன்னா, பேசுகிற பொழுது நமக்கு தன்னை அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏற்படுற இடத்துல நமக்கு அல்லாஹ் அதை அனுமதி கொடுத்திருக்கிறான். அதை நீங்கள் சந்தோஷமாக சென்று வாருங்கள். அந்த சென்று வர இடத்துல நம்ம வெளியே போகிற பொழுது, அவரை பார்க்கிற பொழுது நமக்கு மனசுக்கு சோர்வை நீக்கி உடம்பிற்கு ஒரு புத்துணர்வை தருகிற அடையாளமாய் சுற்றுலாவை மார்க்கம் நமக்கு அறிமுகம் செய்து காட்டுகிறது. வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், மனதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதை தாண்டி மார்க்கம் சொல்கிறது, குடும்பத்திற்குள்ளே ஒரு சந்தோஷம் நிலவுவதற்கு. நான் பல பேர்களும் கேட்டால் தான் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் முடிஞ்சது எங்கேயும் போனதே இல்லைங்க, இப்படியே பிள்ளைகள் பெற்றோம், இங்கேயே இருந்தோம், இப்படியே வளர்த்தோம், இப்படியே கிளம்பி ஆகி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல குடும்பத்திற்குள்ளே ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு சூழல் நிலவுவதற்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. சுற்றுலா சென்று வருவது, சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் சென்று சுற்றி பார்த்து விட்டு வருவது, அது குடும்பத்திற்குள்ளே இன்னும் ஒரு அன்பை அதிகப்படுத்துவதற்குண்டான ஒரு வழிமுறை. கணவன் மனைவிக்கு மத்தியில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில். ஏன்னா பிள்ளைகளுடைய ஆசை அதுவாக தானே இருக்கும். நமக்கு தான் அவங்க டூர் போகலான்னு சொன்ன உடனே நமக்கு தான் பைசா எடுத்து வைக்கிறோமே, எத்தனை ஆயிரம் ஆகும், எங்கே போகிறோம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல நமக்கு ஒரு பதட்டமாக இருந்தாலும் கூட, அது சென்று விட்டு வருகிற பொழுது குடும்பத்திற்குள்ளே ஒரு அன்பிற்குண்டான ஒரு சூழலை அல்லாஹ் அமைத்து கொடுக்கிறான் என்பதனால் மார்க்கம் சுற்றுலா செல்வதை மார்க்கம் நமக்கு அனுமதியான ஒரு விஷயமாய், ஒரு சந்தோஷத்திற்குண்டான ஒரு அடிப்படையாய் மார்க்கம் தந்திருக்கிறது. உலகத்திலேயே தன் சுற்றுலாவை நாம் சொல்லுவோம், சுற்றுலா எங்கே போனீங்க, டூர் போயிட்டு வந்தோம், என்ன பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னு சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர். உலகத்தில் ஒரு இஸ்லாமிய அறிஞர் இப்படி அறியப்படுகிறார். இப்னு பத்தூதா என்கிற ஒரு இஸ்லாமிய அறிஞர் இப்படி அறியப்படுகிறார். கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் 23வது வயதில் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஆப்பிரிக்கா பகுதியில் இருந்த மொரோக்காங்கிற நாட்டிலிருந்து கிளம்பினவர். ஆப்பிரிக்கா பகுதியில் மொரோக்காங்கிற நாட்டில் தன் 23வது வயதில் ஹஜ்ஜிக்காக பிரயாணத்தை தொடங்கியவர். அவருக்கு ஆசை என்னென்னா, அல்லாஹ் படைத்திருக்கிற உலகத்தில் நாம ஏன் ஒரு இடத்தை தேங்கியே நிற்கணும், நாமளும் வெளியே போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தவர் தன்னுடைய பிரயாணத்தை துவங்குகிறார். 23 வயசில் தொடங்கினவர் இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹ், மார்க்கத்துடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர். கிட்டத்தட்ட 30 வருடங்களாய் தொடர் பிரயாணம். அல்லாஹ் அக்பர். பல பேர்களால் டூர் போகணும்னு சொன்னால் அப்படி எவனுக்கு முடியுது வேணாம் அப்படிமோ, குழந்தைகளை எல்லாம் சந்தோஷமாக ரசிப்பாங்க. நினச்சி பாருங்கள், 30 வருஷங்கள் இடைவிடாது உலகம் முழுக்க தொடர் பிரயாணம். 44 நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறார். 75,000 மைல்களுக்கு அப்பால் 75,000 மைல்களை கடந்து பிரயாணம் செய்திருக்கிறார். தன் வாழ்நாளில் 11,000 நாட்கள் பிரயாணம் செய்திருக்கிறார் என்று அவரை பற்றி விக்கிபீடியா குறிப்பு கொடுக்குது. யார்? இஸ்லாமிய அறிஞர். ஒரு வெறும் இஸ்லாமியராக பிறந்து விட்டவர் அல்ல, இஸ்லாமிய ஒரு அறிஞர். 44 நாடுகளுக்கு 11,000 நாட்கள் தன் வாழ்நாளில் செலவழித்து 30 வருஷமாக தொடராக பிரயாணத்தை இருந்திருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் சுற்றி வந்திருக்கிறார். குறிப்பாய் முஹம்மது பின் துக்லக் அவருடைய ஆட்சியில் இந்தியாவிற்கு வந்து அவருடைய கல்வி அறிவை பார்த்து அவருக்கு காசி பதவியை கொடுத்து இந்தியாவில் சில காலங்கள் காசியாக அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய சுற்றுலா என்பது இந்த மாதிரி ஒரு பிரயோஜனத்திற்கு உண்டானதாய் மார்க்கம் சொல்லி தருகிற அடையாளம் அதுதான். சுற்றுலா என்பது கூட ஒரு பிரயோஜனமான விஷயமாக இருக்கணுங்கிறது. இன்றைக்கெல்லாம் பல இடங்களில் காசு இருக்குன்னு நினச்சவங்க மாதத்துக்கு ஒரு சுற்றுலா போகணும்னா குடும்பத்துக்கு சண்டை வந்துருங்கிறாங்க. அதுக்கு பேர் சுற்றுலா இல்லையா? மாதத்துக்கு எங்கேயா போயாகணும், எங்கேயா கூட்டு போயிட்டு வந்தாகணும், அப்படி வந்தால் தான் குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படின்னா அது சுற்றுலா இல்லை. சுற்றுலா என்பது பிரயோஜனத்திற்குண்டான ஒரு அடையாளமாக இருக்கணும். ஒரு ஈதில் சந்திக்கிறோம், ஈதில் உறவுகளோடு சந்திக்கிறப்ப சுற்றுலா சென்று விட்டு வருவது, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறார் அவரோடு வெளியே சென்று விட்டு வருவது, இல்லை ஏதோ உறவுகள் கொஞ்சம் மனக்கசப்பில் இருக்கிறாங்க, சில வருடங்களுக்கு பின்னால் அந்த உறவுகள் மனக்கசப்புகளை மறந்து ஒன்று சேர்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தோடு தன் பிரயாணத்தை தன்னுடைய சுற்றுலாவை அமைத்து கொள்கிற பொழுது, இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு நாள் குடும்பங்கள் சந்திக்கிற பொழுது சுற்றுலா சென்று விட்டு வருவதுங்கிறது அது ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது, குடும்பங்கள் ஒரு சந்தோஷத்தை தருகிறது, உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது, எல்லா வகையிலும் ஒரு சந்தோஷத்திற்குண்டான அடையாளமாய் அந்த சுற்றுலா பார்க்கப்படுகிற இடத்துல இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹை அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து 30 வருஷம் பிரயாணம் செஞ்சவர்.
மீண்டும் தனது 52வது வயசில் தன் சொந்த நாட்டுக்கு போகிறார். அவரை அவ்வளவு தூரம் வரவேற்கிறாங்க. ஏன்னா உலகத்தினுடைய எல்லா நாட்டினுடைய நாகரீகத்தையும் தெரிந்து கொண்டார். அவர் ரிஹலா என்கிற தன் நூலில் எழுதியிருக்கிறார், உலகத்தினுடைய சீனாவில் ஆரம்பித்து உலகம் முழுக்க மாலத்தீவு, இந்தியா எல்லா பக்கமும் சுற்றி அந்த நாட்டில் என்ன ஸ்பெஷல், அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்க, அந்த நாட்டுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது என்று இந்தியா உட்பட அவர் எங்கெங்கெல்லாம் பிரயாணமானாரோ 30 வருஷங்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்த பிரயாணத்தை சுருக்கமாய் அவர் இந்த உலகத்திற்கு தருகிறார். உலகத்தினுடைய 44 நாடுகளுடைய கல்ச்சரை படிக்கணும்னா அவருடைய புத்தகத்தை படித்தா போதும். அந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனமிக்க ஒரு பிரயாணமாய் ஒரு சுற்றுலாவை சென்றுவிட்டு உலகத்தில் இப்படியும் ஒரு இஸ்லாமிய அறிஞர் இருந்திருக்கிறார் என்கிற ஆச்சரியத்தை உலகத்திற்கு தந்த ஒரு இடத்துல இப்னு பத்தூதா ரஹ்மத்துல்லாஹ். அதனால தான் அவருடைய அந்த அறிஞர் என்கிற அந்த மிகப்பெரிய புகழ் இருந்ததுனால தான் இந்தியாவில் வந்து காசியாக இருந்திருக்கிறார். மாலத்தீவில் போய் அங்கேயும் காசியாக இருந்திருக்கிறார். மாலத்தீவுக்கு அங்கேயும் காசியாக இருந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய அறிவினுடைய ஞானத்தை உலகம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பியதினார். அப்போ அந்த சுற்றுலாவை கொண்டு உண்டான நோக்கங்கள் மார்க்கம் சொல்லித் தருகிற அற்புதமான சில விஷயங்கள் உண்டு. அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிற இடங்களில் உண்டு. சுற்றுலா செல்கிற பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க வைக்கிற பொழுது, அந்த இடத்தை பார்க்கிற பொழுது அல்லாஹ் எவ்வளோ பெரிய படைப்பாளன். அல்லாஹ் குர்ஆன் சொல்வானா இல்லையா, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதனை அழகிய உருவத்தில் படைத்திருக்கிறோம் என்று நாமே கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்குகிற பொழுது நமக்கு ஒரு திருப்திதா இல்லையா? நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்கிற பொழுது நம்மள்ட்ட என்ன குறை இருக்குது, என்ன ஒரு அழகாக இருக்கிறோம். நான் டெய்லி காலைல குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிற பொழுது, நம்மை சரி செய்கிற பொழுது அல்லாஹ் நம்மளை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுறோமா இல்லையா? அது மாதிரி சுற்றுலா செல்கிற பொழுது, அல்லாஹுடைய படைப்பை பார்க்கிற பொழுது, இவ்வளோ குளிர்ச்சியான ஒரு பிரதேசத்தை அல்லாஹ் இந்த பூமிக்குள் தந்திருக்கிறானே, இவ்வளோ நீர்வீழ்ச்சியோடு உண்டான ஒரு பாகத்தை அல்லாஹ் இந்த பூமிக்குள் தந்திருக்கிறானே, இவ்வளோ தூரம் மக்களுடைய அன்பு நிறைந்த பகுதி அல்லாஹ் இந்த பூமிக்குள் தந்திருக்கிறானே, இவ்வளோ தூரம் பழம் செடி கொடிகள் நிறைந்திருக்கிற ஒரு பூமி அல்லாஹ் பூமிகள் தந்திருக்கிறானே என்று நாம் பார்க்கிற இடங்களில் என்னென்னவெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சியாய், என்னென்னவெல்லாம் அல்லாஹுடைய அற்புதங்களாய் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதோ அதை அத்தனையும் நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளன் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். நம்மை பார்க்கிற பொழுது அல்லாஹ் என்னை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறான் அப்படின்னு நினச்சி நாம் பெருமிதம் கொள்கிறோமோ, அது மாதிரியே அல்லாஹுடைய படைப்புகளை அவன் படைத்திருக்கிற அந்த பூமியினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று வருகிற பொழுது, அந்த பார்க்கிற பொழுது உண்டான அந்த மன நிம்மதியில் நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நீ எவ்வளோ பாக்கியமானவன், எவ்வளோ அழகான ஒரு பூமி படைச்சி வச்சிருக்கிற, இந்த மாதிரி எங்கள் ஊர் இல்லையே. பொதுவாக நம்ம நினைக்க அப்படி தானே, அந்த ஊர்லேயே போய் இருந்துட்டா பரவாயில்ல நினைப்போம். ஆனால் அந்த ஊர்லேயே போய் இருந்துட்டா அதனுடைய இன்பம் தெரியாது. இப்படி வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கேயா போயிட்டு வந்தாதான் அந்த ஊரை பார்க்கிற பொழுது நமக்கு சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். பொதுவாக கேள்வாங்க, ஊட்டிலேயே பிறந்தோட எங்கன்னா, நாங்கள் எங்கேயும் போகிறது இல்லைங்க, காலைல எழுந்தா கடைக்கு வரோம், கடை விட்டால் வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணமெல்லாம் வராது. ஊட்டி நமக்கு தான் ஊட்டியா அப்படின்னு, அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஒரு ஊர், அவ்வளோதான். வியாபாரத்துக்கு வந்தோம், வியாபாரத்தை பார்க்குறோம், வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், பொன்னாடி பிள்ளைங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் ஓடுமே தவிர்த்து, ஏன்னா சுற்றுலா என்பது நாம் அதற்காக ஒரு முயற்சி செய்து போகிற பொழுதுதான் அந்த இடத்தினுடைய இன்பத்தை நாம் ரசித்து பார்க்க முடிகிறது. அந்த இடத்தினுடைய ஒரு ஆசையை நாம் உள்வாங்க முடிகிறது. அல்லாஹ் இவ்வளவு அற்புதமாக எல்லாம் பூமியை படைச்சிருக்கிறானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுற்றுலாவை உலகத்திற்கு அல்லாஹ் அடியாராய் நமக்கு தந்திருப்பதாக பாடம் சொல்லி தருகிறது. இதை கடந்து அல்லாஹ் பேசுவான், மார்க்க அறிஞர்கள் பேசுவார்கள். சுற்றுலாவின் மூலமாக நாம் உணர வேண்டிய மிகப்பெரிய பாடங்கள் உண்டு. சுற்றுலா அது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி உண்டானது. ஏன் நன்றி செலுத்துறது அப்படின்னா, உலகத்தின் பல பகுதிகள் போருக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல உலகத்தினுடைய நினைச்சு பாருங்க, காசா பலஸ்தீன் மக்கள் நினைச்சு பாருங்க, நமக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் வேணும்னா இங்கே வெளியில் போயிட்டு வரோம். காசா பலஸ்தீன் மக்கள், அந்த மக்களுடைய சிந்தனை முழுக்க தீன் சம்பந்தப்பட்டது தான். எங்களுக்கு பைத்துல் முகத்தஸ் வேண்டும் என்கிற சிந்தனையை தாண்டி பிறந்த குழந்தையிலிருந்து 70 கடந்தவர் வரைக்கும், 70 வரைக்கும் அந்த ஊரில் வந்து ஆச்சரியம், 50-60 கடந்தவர்கள் வரைக்கும் சிந்தனை முழுக்க எங்களுக்கு தேவை அல்லாஹுடைய இந்த பூமியை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில், ஒரு போருக்கு மத்தியில், ஒரு உணவோடு போராடுகிற அந்த மக்களுக்கு மத்தியில், இன்னைக்கு நினைச்சு பாருங்க, உலகத்தில் இதே ஈரானுடைய போராட்டத்துக்கு மத்தியில் அவங்க ஏதாவது டூரை பற்றி யோசிக்க முடியுமா? சுற்றுலாவை பற்றி யோசிக்க முடிகிறதா?
நமக்கு அல்லாஹ் யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸை தந்திருக்கிறான்னா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சுற்றுலா செல்வது என்னை நினைத்து பாருங்கள். எத்தனையோ மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்குகிற பொழுது இல்லை, எத்தனையோ மக்கள் இன்னைக்கு பாருங்க, கடனினால் தினம் தினம் மரணத்தின் செய்திகள் நாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாள் பேப்பர் திறந்து பார்த்தா அல்லாஹ் அக்பர், யாரோ எங்கோ செய்கிறார் என்பதல்ல, கலிமாவை சொன்ன ஒருவர் கடனை கட்ட முடியவில்லை என்பதனால் நான் மௌத்தா போய் நீ மட்டும் இருந்து என்ன செய்ய போற, நீ பிறகு கஷ்டத்தானே படுவேன்னு குடும்பத்தோடு கொண்டு போய் ஒரு காட்டில் நிப்பாட்டி பெட்ரோல் ஊற்றி தன்னை எரித்துக் கொள்கிறார், தன் குடும்பத்தோடு சேர்ந்து. இல்லையா, நோம்பினுடைய கடைசியில் நடந்தது. கணவனுக்கு கடனுடைய நெருக்கடி தாங்க முடியல, கணவன் விட்டுட்டு போயிட்டான், மனைவி பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களேங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நடு ராத்திரி ஒரு காட்டை போய் நிப்பாட்டி காருக்குள்ளேயும் பெட்ரோல் வெளியும் பெட்ரோல் ஊற்றி ஊற்றிட்டு குடும்பத்தோட. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிலை நினைச்சு பாருங்க. அடுத்த வேளை உணவிற்கு வழி இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை தந்து, நிஅமத்தை தந்து, பொருளாதாரத்தை தந்து, கொஞ்சம் நீ அந்த பொருளாதாரத்தில் எடுத்துக்கொண்டு சுற்றுலாவிற்கு சென்று வா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சுற்றி பார்க்க வைக்கிறான்னா, அவனுக்கு முடியாது, அவனுக்கு மாற்றி கொடுத்து நம்ம கஷ்டப்பட வைக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க. அப்போ அல்லாஹ் நமக்கு தந்து இருக்கிற அந்த நிஅமத்தினுடைய அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நாம் சுற்றி பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்றான், நீ நன்றி செலுத்து, நிறைய நன்றி செலுத்து. உணவுக்கு இல்லாதவன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவன், வாழ்க்கையில் போர்க்களத்தினுடைய எல்லையில் நிற்பவன், அவனெல்லாம் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை நீ நினைக்கிற பொழுது உன் குடும்பத்தோடு சேர்ந்து உன் உறவுகளோடு சேர்ந்து சுற்றுலா என்கிற பெயரில் நீ சுற்றி வருவதற்குண்டான வாய்ப்பு உனக்கு இருக்குதுன்னா நீ அதிகம் நன்றி செலுத்தி பழகு என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு உண்டான ஒரு அற்புதமான பாடமாய் அல்லாஹ் நமக்கு காட்டித் தருகிற இடத்துல மார்க்கம் சொல்லித் தருகிறது. நீங்கள் செல்கிற சுற்றுலாவின் மூலமாய் ஏதாவது ஒரு பிரயோஜனம், ஒரு காரணத்தோடு உண்டான சுற்றுலாவாக இருக்க வேண்டும். அந்த சுற்றுலாவின் மூலமாக எனது படைப்பினுடைய பாக்கியங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவது அடையாளம், நீங்கள் சுற்றுலா செல்வதன் மூலமாய் நீங்கள் எனக்கு நன்றிக்குண்டானவர்களாக மாற வேண்டும். நாம் சுற்றுலாவை நமக்காக நாம் கடமையாக்கிட்ட மாதிரி ஏதோ நம்மள்ட்ட எல்லா வசதியும் இருக்குது, போயிட்டு வர நம்ம நினைக்கிற இடத்துல அல்லாஹ் நாடாமல் அது நமக்கு நடக்காது என்கிற ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணரச் செய்கிற இடத்துல இன்னைக்கு சுற்றுலா என்று வருகிற பொழுது உலகம் சொல்லி தருகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாய் காட்டி தருவார்கள். சுற்றுலாவுடைய வார்த்தைகளில் எது கூடாது என்பதற்குண்டான அடையாளமாக இன்னைக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது, இன்றைய உலகம் சொல்லி தருகிறது. நிறைய சுற்றுலா இருக்குது, கல்விக்குண்டான சுற்றுலா இருக்கிறது, நிறைய ஹாஜிகள் போகக்கூடிய ஹாஜிகளுக்குண்டான பிரயாணத்துறை வழிமுறைகள் இருக்கிறது, ஆன்மீக சுற்றுலா இருக்கிறது, ஜாலிக்கு போகிற சுற்றுலா, நிறைய சுற்றுலா இருக்கிற இடத்துல இன்னைக்கு உண்டான விதத்தில் சொல்லி தருகிறார்கள். சுற்றுலா என்பது இன்னைக்கு அபாயகரமான ஆபத்திற்கு உண்டான சுற்றுலாவாக மாறி போயிருக்கிறது, ஆபத்திற்கு சுற்றுலாவாக மாறி போயிருக்கிறது என்று சொல்கிற இடத்துல குறிப்பாக ஒரு 2 சுற்றுலாவை இன்னைக்கு உலகம் எச்சரிக்கிறது. ஒன்று தனிமையின் சுற்றுலா. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் 1400 வருடங்களுக்கு முன்னால் எப்படி யோசித்தார்கள் என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் ரசூலுல்லாஹி வார்த்தை அமைந்தது. லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபில் வஹதா, ஒருவன் தனிமையை பற்றி அறிந்து கொண்டால், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. பிரயாணம் போகணும்னு நினைக்கிறான், டூர் போகணும்னு நினைக்கிறான், அவன் தனியாக போகணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு சில பேர் தனியாக போகணும், தனியாக போய் சுற்றி பார்த்துட்டு வரணும், யாருடைய இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபில் வஹதா, ஒருவன் தனிமையினுடைய குழப்பத்தை அறிந்து கொள்வானானால், மா அலமு, நான் அறிந்த மாதிரி அவர் அறிந்து கொண்டான் என்றால், மா சார ராக்கிபுன் பிலைலின் வஹதா, தனிமையில் இரவில் யாரும் பிரயாணத்தை தொடர மாட்டார்கள், யாரும் தனிமையின் சுற்றுலா விரும்ப மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் யாரும் தனிமையின்றி சுற்றுலா விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு உலகம் வேறொரு வகையான பாதையில் போகிறது. எல்லா யூடியூப் ரீல்ஸ் முகத்தின் அடிமையில் இருக்கிறவங்க நான் தனியாக போகணும், எவனும் போகாத இடத்துக்கு போகணும். இன்னைக்கு சிந்தனை தான் மாறி போச்சு. எவனும் போகாத இடத்துக்கு போகணும், தனியாக போகணும், முதல்ல அந்த இடத்த நான் தான் பார்த்துருக்கணும், நான் சொன்னதுக்கு பிறகு தான் உலகத்துக்கே தெரியணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற சிந்தனை வந்து விட்ட உலகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, தனிமை என்பது அது ஒரு அபாயத்திற்கு உண்டானது. தனிமையில் நீங்கள் பிரயாணத்தை தொடராதீர்கள், தனிமையில் எங்கும் போக வேண்டும் நினைக்காதீங்க. ஏன்னா திடீரென்று ஏற்படுகிற ஏதாவது ஒன்று நடந்து விட்டால், அசம்பாதி நடந்துருச்சுன்னா கூட இன்னும் போதும், அதான் கேட்குற போதுவா எங்கள் பிள்ளைக்கு வெளிக்கிழமை யாரோட போகிறேன்,
கேள்வி அது, யாரோட போற? அவன் சொல்லுகிற நபர்களை வைத்துத்தான் நமக்கு நம்பிக்கை. எப்போ போனாலும் கரெக்டாக எனக்கு ஃபோன் அடிக்கணும், எங்கே இருக்குன்னு தகவல் சொல்லணும். எத்தனை 1008 குழப்பங்களோடு நாம் நினைக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தனிமையில் எங்கேயும் போய் பழகாதீங்க. சுற்றுலா போக நினைக்கிறீங்களா, அது ஒரு அழகான ஒரு நடைமுறையோடு இருக்கணுங்கிறக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஹரஜ சலாசா, நீங்கள் 3 நபராக பிரயாணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தனியாக போகாதீங்க. போக நினைச்சா 3, குறைந்தபட்சம் 3 நபராக போங்க. அப்படி போகிற பொழுதும் கூட ஃபல் யஅமரு அஹதஹும், உங்களில் ஒருவரை அமீராக நியமித்துக் கொள்ளுங்க ரசூலுல்லாஹ். தனிமை அது எப்பொழுதும் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து கொஞ்சம் தூரமானது. ஆனால் எங்கே போனால் நீங்கள் சேர்ந்து போகுங்கள். 3 பேராக போனால் கூட அந்த 3 பேரில் ஒருவரை அமீராக நியமித்து கொண்டு, உங்களின் தலைவராக வழிகாட்டியாக நியமித்து கொண்டு நீங்கள் பிரயாணத்தை தொடருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வளர்ந்து விட்ட உலகம் இல்லையா? உள்ள வெளியே போய் 2 மணி நேரத்தில் காணலை, ஃபோன் அடிக்கிறோம், ஃபோன் டவர் இல்லாத இடத்துல இருக்கிறான்னா வருகிற முதல் பயம், அவன் எங்கே இருக்கிறான், என்ன ஆனா, எப்படி இருக்கிறான், கூட யார் இருக்கிறான், அவனுக்கு அடிச்சுப்பார், அவன் கூட யார் போனான் அவனுக்கு அடிச்சுப்பார். தேடுகிற அந்த பயத்தினுடைய உச்சத்தை ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் பிரயாணம் போக வேண்டும் என்று முடிவு செய்தால், அது சுற்றுலாவாக இருக்கலாம், வேறொரு பிரயாணமாக இருக்கலாம், நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 பேரோடு போங்க. ஒருவரை அமீராக நியமித்து கொண்டு இவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்கிற ஒரு சூழலோடு நீங்கள் போங்கிற ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டின இடத்துல இன்றைய தலைமுறைகளுக்கு இது மிக முக்கியமான பாடம். தனிமை விரும்பி தனிமையில் டூர் போகிறோம் என்கிற சிந்தனைக்கு வந்துவிட்ட இளைய தலைமுறைகளுக்கு சோலோ டூர் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வார்த்தை சொல்கிறான். சோலோ டூர் அது ஆபத்திற்கு உண்டானதுங்கிறான். இன்னொரு வகையான சோலோ டூர் இருக்குது, குரூப் டூருங்கிற பேரில் வெறும் இளைஞர்கள் மட்டுமே போகுவது, வயது ஒத்தவர்கள் மட்டுமே, 15லேருந்து 25க்குள்ள, 15லேருந்து 30க்குள்ள, இது மாதிரி வெறும் வயது ஒத்தவர்கள் மட்டும் போகிறது பேருக்கு குரூப் டூர். ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையில் அதுவும் சோலோ டூர் மாதிரி தான். ஏன்னா அவனுக்கு வேறு வேறு வகையான சிந்தனை இல்லையா, அவனுக்கு வேறு மாறு வகையான சிந்தனை. சென்ற வாரம் இதே நாள் தானே பள்ளப்பட்டியினுடைய 11 வாலிபர்கள் சென்று விட்டு 4 பேர் ஜனாதாவாக திரும்பி வந்த அந்த கதை நமக்கு தெரிந்தது தானே. அந்த தலையார் என்கிற அருவி அவன் அவ்வளோ விஷயமாக எழுதுகிறான். அது வெறும் டம்டம் பாருங்கள், திரும்புகிற பொழுது மெயின் ரோட்டில் இருந்து பார்ப்பதற்கு மட்டும்தான் அது உண்டானது. அதுக்கு பேர் தலையார் அருவிக்கு பேர் எலிவால் அருவிங்கிறான். ஏன்னா தூரத்தை பார்க்கிற பொழுது வெறும் ஒரு எலிவால் மாதிரி தான் அந்த அருவியில் தண்ணி ஊற்றுறது தெரியும், உள்ளே நுழைந்தெல்லாம் போக முடியாது. அவ்வளோ தூரம் மனப்பாதைகளை போகணும்னா பாறைகளுக்கு மத்தியில் நாமே உருண்டு பிறண்டு எஞ்சி போகணும். அது நீங்கள் எல்லாம் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தா தெரியும். பாறைகளுக்கு மத்தியில் ஏறி போகிறது இருக்குது, தாண்டி குதிச்சு போகிறது இருக்குது. வெறும் பாறைகள் இப்படி இடுக்கா இருக்கிறத உள்ளே போய் நுழைஞ்சி போகிறது மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு நெருக்கடியான இடத்துல தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 மீட்டர், 975 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவி தமிழ்நாட்டினை அபாயகரமான அருவி என்று வருகிற பொழுது கூட இன்னைக்கு குரூப் டூர் என்கிற பெயரில் வருகிற பொழுது இன்னைக்கு டூருக்கு போகிறோங்கிறது பெற்றவங்களுக்கு ஏதோ நாங்கள் மரணத்தை தேடி போகிறோன்னு வீட்டில் சொல்லிட்டு போகிற மாதிரியே இருக்குது. இன்னைக்கு அதனால தானே பல குடும்பங்களில் டூருக்கு போகிறவங்கள பிள்ளைங்க போகிறத மறைச்சிடுறாங்க. எங்கடா போகிற, அவங்கள பார்க்க போகிற, எங்கே போகிற, வெளியூருக்கு போகிற, எங்கே போகிற, இவனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கோ போய்விட்டு கடைசியில் மரணத்தின் செய்தியாய் திரும்ப வருகிற பொழுது அல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தை தானே, உங்களுக்கு என் நியமத்தை நினைத்து பார்ப்பதற்காக சுற்றுலாவை தந்தேன், உள்ளத்தினுடைய புத்துணர்ச்சிக்காக நான் சுற்றுலாவை தந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக சுற்றுலா தந்திருக்கிறேங்கிறது இன்னைக்கு ஆபத்தை அறியாமல் உணர்கிற தலைமுறைகளிடத்தில் இது மிக எச்சரிக்கைக்குண்டான ஒரு விஷயமா மாறி போய் வருகிறது. அவ்வளோ ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் போய் நிற்கிற இடத்துல குர்ஆன் 4 இடங்களில் சொல்கிறது, நீங்கள் சுற்றி பாருங்கள் என்று குர்ஆன் 4 இடங்களில் சொல்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா, குர்ஆனுடைய விளக்குரைகள் ஆச்சரியமாக எழுதுவாங்க. குல் சீரு குல் சீரு குல் சீரு என்று 4 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான், ஃபன்துரு கைஃப பதஅல் ஹல்க், என்னுடைய படைப்பினுடைய நுட்பம் என்ன என்பதை நீங்கள் சுற்றாவி விளங்கலான்னு சொல்லுவான். மீதி 3 இடத்துல அல்லாஹ் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லுவான், நான் எப்படி பாவிகளை அழித்தேன் என்பதை நீங்கள் பாருங்கள் அல்லாஹ், நான் எப்படி பொய்யர்களை அழித்தேன் என்று பாருங்கள் என்பான் அல்லாஹ். இன்னொரு இடத்தில் சொல்வான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டங்கள் எப்படி அழிந்து போனார்கள் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சுற்றுலா என்பது இங்கே இஸ்லாத்தில் கூடுமானது. ஆனால் சொல்கிற 4 ஆயத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் என்னுடைய படைப்பை போய் பாருங்கிறான். மீது 3 இடத்துல நான் அழித்ததை பார், பொய்யர்களை அழித்ததை பார், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழித்ததை பார் என்று சொல்ல வருகிற இடத்துல என்ன தெரியுமா, சுற்றுலா என்று வருகிற பொழுது நம்மை அறியாமல் பாவத்திற்குள்ளே நுழைந்து விடுகிற, குறிப்பாய்
குடும்பத்தோடு போகிற பொழுது உண்டான அந்த ஒரு பாதுகாப்பு என்பது தனிமையில் போகிற பொழுதோ அல்லது நட்பு வட்டாரங்களோடு போகிற பொழுதோ மேக்சிமம் கேரண்டி எங்கே கிடையாது இல்லையா? போனோடனே ஒரு ரூமை பார்க்குறான்னா அந்த ரூமை பார்த்த உடனே இங்கே என்ன ஸ்பெஷலாக சாப்பிட்றன்னு முடிவு பண்ணிடுறான். இங்கே என்ன ஸ்பெஷலாக சாப்பிட்றன்னு முடிவு பண்ணிடுறான். அவன் என்ன ஹராமை கொடுக்கிறான் என்று இந்த சமுதாயம் யோசிக்கிறது இல்லை. இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷலாக அதை ரசிக்கணும் முடிவு பண்ணிடுறான். கூட போகிறவன் கொஞ்சம் 1 மில்லி அடிச்சுக்கிறான்னா அடிக்கணும்னா நம்மளை தப்பாக நினைப்பானோங்கிறதுக்காண்டி அடுத்தடுத்து பாவங்களுக்கு என்று நுழைகிற இடத்தில் மார்க்கம் சொல்லி தருகிறது. நீங்கள் சுற்றுலா சொல்வது என்பது என்னை நினைத்து பார்க்க, என் நியமத்தை நினைத்து பார்க்கத்தானே தவிர்த்து நீங்கள் வழிதவறி செல்வதற்கு அல்ல, நீங்கள் பாவத்தில் மூழ்குவதற்கு அல்ல என்கிற ஒரு எச்சரிக்கையை தருகிற இடத்துல இன்றைய வளர்கிற தலைமுறைகளுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. நீங்கள் தனிமையில் போகிற சுற்றுலா என்பது, உங்கள் நட்பு வட்டாரத்தோடு போகுதல் என்பது அது மேக்சிமம் உத்தரவாத நல்ல ஒரு பிரயாணத்திற்கு உண்டானது இல்லை என்பதை மார்க்க மக்களாக கற்றுத் தருகிறது. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கி தருகிற இடத்திலேயே வெளியே போகிற பொழுது ரசூலுல்லாஹ் உருவாக்கி கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? வெளியே போறீங்களா, உங்களில் யாரை நீங்கள் அமீராக தேர்ந்தெடுக்கிறீங்க பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அடுத்த கேள்வி, உங்களில் யாருக்கு அதிகம் குர்ஆன் ஓத தெரியும்? அல்லாஹ் அக்பர். எவ்வளோ அற்புதமான சிந்தனை. யோசிக்கிறோம், பிரயாணங்கள் இருக்கிறது, சுற்றுலா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பிரயாணத்துக்கு போகிற இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்குற கேள்வி, உங்களில் யாருக்கு அதிகம் குர்ஆன் ஓத தெரியும்? ஒரு சஹாபி சிறியவரின்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பக்ரா சூரா முழுவதும் தெரியும்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் போகிற இடத்துல முழுக்க நீங்கள் தான் இமாமத் செய்யணும்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அடுத்த வாரத்தை எதுவும் பேசலை. ஆனால் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள். வயது குறைந்த இவர் சொன்னால் எனக்கு பக்ரா சூரா தெரிய சொன்னார். குர்ஆன் தெரிந்தவர் உங்களில் அமீராக இருக்கட்டும், அவர் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும். அப்படியானால் அல்லாஹ்வின் சிந்தனையோடு இருப்பவர் உங்களை வழிநடத்தி செல்கிற பொழுது கிடைக்கிற பாதுகாப்பு என்பது உங்கள் வயது ஒத்தவர்களோடு போகிற பொழுது வெறும் ஆட்டமும் பாட்டமும் ஜாலியும் மட்டும் தெரிகிறதை தவிர்த்து உங்களின் முதுகுக்கு பின்னால் நாளைய இந்தியாவினுடைய, நாளைய இஸ்லாத்தினுடைய, ஏன் நாளைய அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதற்குண்டான அத்துணையையும் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் கனவுகளாக சுமந்து போகிறோம் என்பதை இன்றைய இளைய தலைமுறை மறந்து போகிறதா இல்லையா? வெறும் ஜாலி மட்டும்தான் கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வருது. கொண்டு போன பைசாவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ஞாபகம் நினைக்கிறான். வெறும் இன்னைக்கு சைக்கிளை கொடுத்தா கூட வீலிங் அடித்து பழகிறான் அன்னைக்கு பசங்க. பைக்கை கொடுத்தா வீலிங் அடித்து பழகிறான் அன்னைக்கு. ஏன்னா அவனை த்ரில்லர் என்கிற வார்த்தை எதை செஞ்சாலும் த்ரில்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறான் அன்னைக்கு. அதனால தான் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போய் யாரும் போகாத இடத்துல நான் போய் எடுக்கிறேன்னு போய் கடைசி 4 பேரை ஜனாதாக தூக்கிட்டு வரோன்னா இன்றைய தலைமுறைகளுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. நீங்கள் எதை செய்தாலும் அங்கே அல்லாஹ் ரசூலுடைய அனுமதி இங்கே இருக்கிறதா, நம் எதிர்காலத்திற்கு உண்டான பாதுகாப்பு இருக்கிறதா, நம்மை சுற்றி உண்டான அந்த மார்க்கத்தினுடைய சிந்தனை உள்ளவர் இருக்கிறாரா என்பதை யோசியுங்கள் என்பதை மார்க்கம் சொல்லி தருகிற இடத்துல இதுக்கு தான் பயப்படுறது. பிள்ளைகளாக தனியாக வெளியே அனுப்புனா பயப்படுற இடம் அதுதான். மார்க்கம் சம்பந்தமாய் உண்டான அந்த அறிவு வளர்கிற இடத்தில் பிள்ளைகளிடம் இருக்கிற அந்த பற்றும், பிள்ளைகளிடம் இருக்கிற அந்த ஒரு ஒழுங்கு நேர்த்தியும் வெறும் மார்க்கம் இல்லாத வெறும் கல்வியாய் வருகிற பொழுது, அவர்களிடம் வெறும் ஆடலும் பாடலும் ஜாலியாய் வருகிற பொழுது பின் விளைவுகளை பற்றி யோசிக்க முடியாத சமுதாயம் மாறுகிற இடத்துல மார்க்கம் கற்றுத்தருகிறது. எதையும் நீங்கள் செய்யுங்கள், ஹலாலை செய்யுங்கள், அதுவும் அந்த அளவுகளுக்குள்ளே இருந்து நீங்கள் செய்யுங்கள் என்பதை தான் குர்ஆன் 4 இடங்களில் சொல்லித் தருகிற அல்லாஹ். சுற்றுலா சொல்லுங்கள் என்று சொல்லித் தருகிற அல்லாஹ் 3 இடங்களில் எச்சரிக்கை செய்கிறான். என்றால் சுற்றுலா என்று வருகிற பொழுது சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும், அந்த சந்தோஷத்தில் உங்களை மறந்து விடாதீர்கள். சுற்றுலா என்கிறவர் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும், அந்த சந்தோஷத்தில் மார்க்கத்தின் எல்லையை மறந்து விடாதீர்கள். சுற்றுலாவில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் தான், அந்த சந்தோஷத்தின் மூலமாய் நீங்கள் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட செயலில் ஈடுபட்டு விடாதீர்கள் என்கிற எச்சரிக்கை மணியோடு இஸ்லாம் சுற்றுலாவை சொல்லித் தருகிற இடத்தில் நம் உயிருக்கு உண்டான பாதுகாப்பும் நம் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்குண்டான அந்த ஒரு சூழலையும் வைத்து கொண்டுதான் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி தருகிற மார்க்கத்துடைய அற்புதமான பாடங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய மார்க்கத்தை பின்பற்றுகிற நமக்கு உயிருக்கு உண்டான பாதுகாப்பு என்ன என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் மார்க்கம் சொல்லித் தருகிற அத்துணை ஹலால்களிலும் இதில் எதுவெல்லாம் நமக்கு கூடும் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சுற்றுலாவை ஆகமாக்கி தந்த அந்த காரணங்களில் நம்முடைய உடம்பிற்கு உண்டான புத்துணர்ச்சி, நம்முடைய அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்பினுடைய பாக்கியங்களை பார்ப்பதற்குண்டான தௌஃபீகோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிற அந்த சுற்றுலா உங்களின் பக்கத்து வீட்டுக்கு முடியல. ஏன்? அண்ணன் போகிறார், தம்பிக்கு முடியல, அவர்கிட்ட பணம் இல்லை. பெரியப்பா போகிறார், சித்தப்பாவுக்கு முடியல, அவர்கிட்ட பணம் இல்லை.
எத்தனையோ பேருக்கு முடியாதது உங்களுக்கு இலகுவாய் முடிகிறது என்றால் நான் முடித்து தருகிற அந்த காரியத்திற்காக நன்றியோடு வாழுங்கள் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிற, அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த நன்றியுள்ள அடியார்களாய் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பிரயாணங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் மார்க்கம் அனுபவித்திருக்கிற வகைகளுக்குள்ளே செய்கிற வாக்கியத்தையும் அல்லாஹ் எல்லாருடைய ஆயிலும் அல்லாஹ் பேணிக்கையோடும் ஹயாத்தின் பரக்கத்தோடும் வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் வாலிபானாக. வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.